ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நமக்கு ஒரு டைரக்ட் ஓனர் ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. டைரக்ட் கான்ட்ராக்டோட தான் வருது. மீடியேட்டர் கமிஷன்லாம் எதுவுமே இல்லை. டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைட்டுக்கு டபுள் வே அப்ரோச் இருக்குது. இதே லொக்கேஷனில் ஒரு லே அவுட் போடுறாங்க. அதை விட இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 1000 ரூபா, 500 600லாம் இல்லை, ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1000 ரூபாய்க்கு கம்மியாக தராங்க. அதுக்கு ரீசன் இது அர்ஜென்ட் சேலில் கொடுக்குறாங்க. ஒரு பண தேவைக்காக இந்த பிளாட்டை கொடுக்குறாங்க. ஸோ வாங்குறவங்க லக்கிங்க, வந்து பாருங்கள். பிஃபோர் தட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போல் பல ரீசேல் பிளாட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் சேனலில் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி தேடுற மாதிரி இருந்தாலும் டெய்லி போகிற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். பக்கத்தில் நிறைய வீடுங்க வந்துகிட்டு இருக்கு. அதோ பாருங்க, அங்கே கூட வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே ஒரு 2-3 வீடுகள், அண்ட் அதுக்கு பேக் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே ஒரு எல்லோ கலரில் வீடு, பேக் சைடில் ஒரு 5 வீடு. இங்கே பாருங்களேன், இந்த வீட்டுக்கு பேக் சைடில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கேன் பிளாட். இதோ கட்டியிருக்காங்க பாருங்கள், பவுண்டரி காட்டுறதுக்காக. எஸ், இதுதான் இது பிளாட் நம்பர் 41ங்க. சரிங்களா, இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் வரும். 30 அடி ரோடு மேலே இருக்குங்க. 30 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுங்க. 30க்கு 50 அப்படின்ற சைஸு. ஓகே, கரெக்டாக 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட அட்வான்டேஜ் 2 இருக்குது. ஒன்று 30 அடி ஃப்ரண்டேஜ் வரதுனாலையும், 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறதுனாலையும் வீடு கட்டினா நல்லா விசாலமாக பார்க்க பெருசாக தெரியும். நமக்கு ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது. ஜென்ரலாகவே 30 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்னா இதுக்காக நம்ம முக்கா கிரவுண்ட் பிளாட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். காசு வேஸ்ட்டு, பட்ஜெட்டுக்குள்ளே உட்காராது. ஓகேங்களா, வேஸ்டேஜும் நிறைய வரும். பட் இது கச்சிதமான சைஸு. 1500 ஸ்கொயர் ஃபீட்ன்றது கச்சிதமான சைஸ். பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். வாங்கின உடனே பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். சரிங்களா, இந்த பிளாட்டோட அப்ரோச் எங்கே, இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் இருக்கிறது தாம்பரம் மண்ணிவாக்கத்துலங்க. இதில் 2 வழியாக வரலாங்க. நீங்கள் இதை வெஸ்ட் தாம்பரம் வழியாகவும் தாராளமாக வரலாம். அந்த அப்ரோச் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா மேலே அவுட்டர் ரிங் ரோட் ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணி நீங்கள் வருவீங்க. வெஸ்ட் தாம்பரத்தில் கிருஷ்ணகிரி போகிற மெயின் ரோடு இதுதான். இங்கே அட்டை கம்பெனி பஸ் ஸ்டாப் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அட்டை கம்பெனி பஸ் ஸ்டாப் இதுதான். நீங்கள் காட்டுறேன் பாருங்கள், இதான் அட்டை கம்பெனி பஸ் ஸ்டாப்பு ஜங்ஷனு. இங்கேருந்து ஷார்ப்பாக 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஷார்ப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துலேருந்தும் நம்ம சைட்டு 5.5 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த பிளாட்டுக்கு நீங்கள் ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து 5.5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாங்க. இந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ் தான். தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். அண்ட் இதுக்கு லோன் எல்லாமே செல்லர் சைட்லேருந்தே கூட பண்ணி தந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இன்னொரு அப்ரோச்னு சொன்னோம் இல்லையா, எஸ் இதுதான் அது. ஸோ வண்டலூர் டு படப்பை போகிற மெயின் ரோடு தான். இங்கே ரூபி லேண்ட்மார்க் எக்ஸாக்ட் ஆப்போசிட் போகிற இந்த ரோட்லேருந்து, ரூபி லேண்ட்மார்க்லேருந்து ஷார்ப்பாக நம்ம சைட்டு ஒரு 900 மீட்டர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிட முடியும். சரிங்களா, ஸோ இந்த சைட்டு ப்ராப்பராக வண்டலூர் மண்ணிவாக்கத்தில் இருக்குது. ஸோ தாம்பரம் மண்ணிவாக்கம்னு தாராளமாக சொல்லலாம். தாம்பரம் ஜிஎஸ் ரோட்லேருந்து 5.5 கிலோமீட்டர்ஸ். இந்த சைடு மண்ணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து ரூபி லேண்ட்மார்க்லேருந்து ஷார்ப்பாக 900 மீட்டர்ஸ். இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் இதுதான் பிளாட். ஸோ 30க்கு 50, 1500 சதுரடி பிளாட்டு சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே இதுக்கு ஆக்சுவலி செல்லர் வந்து லோன் போய் தான் வாங்கியிருக்காப்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நேமை அப்படியே லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. உங்கள் சைடில் வேலை கச்சிதமாக ஈஸியாக முடியும். இன்னொரு வாட்டி நீங்கள் லீகல் பார்க்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி பார்த்ததுனால தான் லோன் எடுத்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் மண்ணிவாக்கத்தில் இருக்குது. அண்ட் படப்பையில் ஆல்வின் ஸ்கூல் இந்த ஜோனில் ரொம்பவே ஃபேமஸ். ஓகேங்களா, அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி படப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானிஷ் அஹ்மத் காலேஜ் இருக்குது, கிருஷ்ணா காலேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வெஸ்ட் தாம்பரம் சைடு சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி காலேஜ் இருக்குது, தனலட்சுமி காலேஜ் இருக்குது, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸான காலேஜஸ். முக்கியமாக நம்ம சைட்டு தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்தே 5.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு கொட்டா போட்டிருக்காங்க. பேக் சைடில் ஒரு 3-4 வீடு இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? இங்கே ரேட் என்ன, அதான் விஷயம். நான் எல்லா டீட்டையும் சொல்லிட்டேன். ரேட்டை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இதே லொக்கேஷனில் இதுக்கு பக்கத்தில் ஒரு லே அவுட் போடுறாங்க. அதோட போர்டு இதுதான், பார்த்துக்கோங்க. நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி கேளுங்க என்ன ரேட்டு. 4500 ருபீஸ் சொல்கிறாங்க அவங்க. 4500லேருந்து 4800 வரைக்கும் இந்த லேஅவுட்டில் பிளாட். இங்கே ரேட் என்ன தெரியுமா? 3800 ரூபா தான். 3800 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். அந்த லேஅவுட்டை காட்டிலும் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக சொல்கிறாப்ல. அதுதான் ரீசேல் பிளாட்டோட அட்வான்டேஜ். இதே ரேட்டுக்கு உங்களால் டேரெக்டாக புது லேஅவுட்டில் வாங்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ ப்ரெசென்ட்டாக வாங்கி லேஅவுட் போடுறாங்க. அவங்க எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ப்ரெசென்ட்டாக வாங்கி லேஅவுட் போடும்போது டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அது இதுன்ட்டு எல்லாமே இருக்க தான் செய்யும். அதனால் இங்கே இந்த பிளாட்டை வாங்குறவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு கம்மியாக வாங்கலாம். வாங்கின உடனே பூமி பூஜை போட்டு ஏதோ இது மாதிரி வீடு கட்டி செட்டில் ஆகிடலாம். ஸோ வந்து பாருங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3800 ரூபா. ரேட்டு நெகோஷியபிள். ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. பிளாட் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. கமிஷன்லாம் எதுவும் இல்லை, டேரக்ட் சேல் தான். ஓகேங்களா, அண்ட் இந்த ஜோனில் வண்டலூர், மண்ணிவாக்கம், படப்பை, ஒரகடம் இந்த ஜோன்லையும் வெஸ்ட் தாம்பரம் சைட்லையும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்கள்.
இன்னும் நிறைய பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.